ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியாக காத்திருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். இன்றைய நாளிலும் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. ஆங்கிலத்தில் ஒருத்தர் வாசிக்க கேட்போம். Now the Lord is a spirit, and where the spirit of the Lord is, there is freedom. Amen. Now the Lord is spirit, and where the spirit of the Lord is, there is a freedom. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் விடுதலை உண்டு. ஆமென். விடுதலை. So where there is a spirit, there will be a freedom. வேதத்திலே 3 விதமான விடுதலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். ஆமென். ஜான் 8:36. யோவான் 8:36. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள். ஆங்கிலத்தில் ஒருத்தர் வாசிக்க கேட்போம். So if the Son sets you free, you will be free indeed. ஆமென். ஒருவாட்டி வாசிங்க. So if the Son set you free, you will be free indeed. you will be free indeed. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக அதே 8:32, 8:32. அதையும் வாசிங்க. ஜான் 8:32. Then you will know the truth. Then you know the truth. The truth set you free. ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். முதலாவது குமாரன் விடுவித்தால் மெய்யாக விடுதலையானீர்கள். பாத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை விடுவிச்சா உண்மையாக நீங்க விடுதலையானீர்கள். இரண்டாவதாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். மூன்றாவது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. இப்போ இந்த மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? குமாரன் விடுவிக்கிறது, சத்தியம் விடுதலையாக்குகிறது, ஆவியானவர் விடுதலையாக்குகிறது இல்லையா? 3 காரியங்களில் அங்கே விடுதலை இருக்கு. முதலாவது இயேசு தருகிற விடுதலை. குமாரன் விடுவித்தால் மெய்யாக விடுதலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நாம் அதுவரைக்கும் இருந்த பாவ சாப கட்டுகளில் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சிலுவிலே மரித்தார் என்று விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பாவ சாபங்கள் நமக்கு விடுதலையாக்கப்படுகின்றன. ஆமென். இரண்டாவதாக இயேசுவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். ஆமென். அது சில நேரங்களில் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கும், ஞானஸ்தானத்தின் போது இருக்கும், ஞானஸ்தானத்துக்கு பிறகும் இருக்கும். 3 விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அன்றைய தினத்திலிருந்து எங்களை பரிசுத்தத்தோடு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாவத்திலிருந்து எங்களை பரிசுத்தத்துக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாவத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அதுவரைக்கும் செய்த பாவத்தை, சாபத்தை இயேசுவினுடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை விடுதலையாக்குகிறது. பிறகு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு இனி வர்ற நாட்களிலே நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, பாவம் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆனா மூன்றாவது சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படின்னா ஆவியானவர் எப்படி எங்களை வழி நடத்துவார்னா சத்தியத்தின் படிதான் எங்களை வழி நடத்துவார். எங்களுக்குள்ள 3 விதமான சத்தங்கள் எங்களுக்கு கேட்கும். ஒன்று தேவ சத்தம். அல்லேலூயா. இரண்டாவது மாமிச சத்தம். அல்லேலூயா. மூன்றாவது பிசாசனுடைய சத்தம். ஆமென். 3 விதமான சத்தங்கள் எங்களுக்கு கேட்கும். ஆனா எங்களுக்கு பகுத்தறியத்தக்கதான ஒரு
தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். இது யாரு பேசுறது? நானா திங்க் பண்றேனா, இல்லைன்னா தேவன் என்னோடு கூட பேசுகிறாரா, இல்லை சத்ரு என்கிட்ட பேசுறானா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? சும்மா சொல்லுங்க. எப்படி? வசனம் தான் சத்தியம். இந்த சத்திய வசனம் தான் எங்களுக்கு வேறுபடுத்தி காண்பிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்திய வசனத்தின்படி தான் சத்திய தேவன் எங்களை சகலவித சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவது என்று சொன்னா, இந்த சத்தியம் நமக்கு அறிந்திருக்கும் போது அதை எங்களுக்கு நினைவூட்டி பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பேசுறது யாருன்னு எங்களுக்கு எப்படி ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, வசனத்தின் மூலமாகத்தான் எங்களால் வேறுபடுத்தி காட்ட முடியும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப இந்த 3 விதம் விடுதலை. இயேசுவின் ரத்தம் எங்கள் பாவங்களை சாபங்களை மன்னிக்கிறது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் இனி வர்ற நாட்களிலே பாவத்திலே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எப்படி வழி நடத்துகிறார்? சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் வந்தா எங்க வாழ்க்கையில 2 விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவியின் வரங்கள், 2 பரிசுத்த ஆவியின் கனிகள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? gift of the holy spirit. இன்னொன்னு fruit of the holy spirit. ஆமென். நமக்கு கனிகள், வரங்கள். நீங்க அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பாருங்க. சரிங்களா? வரங்கள் மற்ற சபையினுடைய பக்தி விருத்திக்காக, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக எங்களுக்கு கொடுக்கப்படுது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை அது. அல்லேலூயா. அதற்கேற்ற தாளந்துகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். வரங்கள் அங்கே சபையினுடைய பக்தி விருத்திக்கும் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதற்கும் வரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது எங்கள் மேல் விழுந்த கடமை. கட்டாயம் அதை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை புதைக்க வைத்தாதபடிக்கு அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். தாளங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். வரங்கள் இதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் கனிகள் இயேசுனுடைய சுபாவத்தை வெளிப்படுவதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். யாராவது இயேசுவை பார்த்திருக்கீங்களா? யாராவது இயேசுவை பார்த்திருக்கீங்களா? ஆனால் இயேசுனுடைய சுபாவம், கனிகள் எங்கள் வாழ்க்கையிலே வருகிற பொழுது அது உலகத்திற்கு இயேசுவை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிற போது எங்கள் சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? அப்ப இதை குறிச்சா நீ பார்க்க போறோம். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பழைய மனுஷனாக நாங்க இருந்தோம். பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். மாமிச சுபாவம் உள்ளவர்களாக இருந்தோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். இயேசுவை விசுவாசித்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். we believe in Jesus and receive the holy spirit. என்ன ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் விடுதலையாக்கி இருக்கிறாரா? விடுதலையாக்கி இருக்கிறாரா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பழைய மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த சுபாவத்திற்கும் இப்பொழுதும் எங்களுக்கு சுபாவம் மாறி இருக்கணும். அல்லேலூயா. அப்போதான் நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க என்று அர்த்தம். அல்லேலூயா. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து முற்பிதாக்களின் பாவங்கள், தலைமுறை சாபங்கள், பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது. ஆண்டவர் கட்டில் ஓடுகிறார். ஆனா அந்த இடத்திலிருந்து எங்களை வழிநடத்துவது ஆவியானவர். பரிசுத்தத்தை கொடுப்பது ஆவியானவர். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களின் கழுவி எங்களை சுத்திகரிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வாழ்க்கைக்குள் எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. கேட்கிறீங்களா? எத்தனை பேர் கேட்கிறீங்க? கேட்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனா சத்தியத்தை யார் வாசிக்கணும்? நாங்க தான் வாசிக்கணும். ஆண்டவருடைய உறவுக்கு மிக முக்கியமான 2 கண்கள். ஒன்று ஜெபம், இரண்டாவது வேத தியானம். இந்த ரெண்டும் 2 கண்களை போன்றது. அல்லேலூயா. ஆமென். நான் ஒரு சின்ன சாட்சியை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நமக்கு வெறும் ஜெபம் மட்டும் இருந்து வேதத்தை தியானிக்கவில்லை என்றால், இப்போ நீங்கள் ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசி டக்குன்னு ஓடுறது. அன்னைக்கு நாள் முடிஞ்சுது. ஒரு சங்கீதம், ஒரு வசனம் முடிஞ்சுது இல்லையா? அப்படியே இல்லை. நான் ஒரு சாட்சி, 2 சாட்சி நான் சொல்றேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, ப்ளீஸ் யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், உள்ள சாட்சியை தான் நான் சொல்றேன். அந்த பிள்ளை நல்லா ஜெபிக்கிற பிள்ளை, ஆனா வேதம் கொஞ்சம் கூட தெரியாத பிள்ளை. அல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம்
அது எந்த அளவுக்கு பாவத்துக்கு கொண்டு போனோம் அந்த பிள்ளைக்கு அறியாமல் இருக்கிற ஒரு பிசாசு எந்த அளவுக்கு கண்களை மறைத்திருக்கு நான் சொல்றேன் பாருங்க. தன்னுடைய நடந்த சம்பவம் தான். தன்னுடைய தோழியினுடைய கணவர் மூலியமாக அந்த பெண் கர்ப்பம் விட்டுட்டார். நடந்த சம்பவம். அந்த பிள்ளை சொல்றா, ஜெபம் பண்ணிட்டு, அண்ணே இது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதுங்களா? ஏன்னா வேதத்தை அறியாதபடினால இச்சை என்பது என்ன? விபச்சாரம் செய்ய சரீர பிரகாரம் இதோட பாசுனார். சரீர பிரகாரமாக போய் பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணோடு சரீர பிரகாரம் பந்தம் இருந்தாதான் விபச்சாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே எனக்கு விபச்சாரம் வந்தாயிட்டு. அந்த அளவுக்கு பரிசுத்தத்தோடு தேவன் எங்களை வழி நடத்துகிறார். நேற்று பாஸ்டர் அங்க வாலிபர்களுக்கு அந்த காரியத்தை குறித்து நான் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ அந்த சத்தியம் தெரியல. ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நல்லா ஜெபம் பண்ணி வேதத்தை தெரியலனா எப்படி? அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சத்தியத்தை உணர்த்தும் போது நமக்கு யாரு பேசுறது எப்படி தெரியும்? அந்த பெண்ணு சொல்றா என்னன்ட்டு, இது தேவ சித்தம்னு சொல்றா. அப்ப அவளுக்குள்ள பேசுகிற சத்துருனுடைய சத்தத்தை வித்தியாசப்படுத்தி காட்ட முடியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை. நான் சொல்றது உங்களுக்கு. அப்போ சத்தியம் அறிந்திருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சத்தியத்தை நினைப்பூட்டி வழி நடத்துவார். அந்த சத்தம் வந்து அவளுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வேதத்தை கரைச்சி குடிச்ச ஒரு நண்பர். ஆனா ஜபம்ன்றது அவர் வாழ்க்கையில கிடையாது. எனக்கே கூப்பிட்டு புத்திமதி சொல்லுவாரு, கேள்வி எல்லாம் கேட்பாரு, நிறைய விளக்கம் கொடுப்பாரு. ஆனா ஜப வாழ்க்கை சுத்தமா கிடையாத ஒரு நண்பர். ஆனால் கடைசி நாட்களில் அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அவர் ரொம்ப என்ன சொல்றது பின்மாற்றமாக போயிட்டார். ஆனா வேதம் நன்னா தெரிஞ்சவர். என்ன இல்லை? ஜபம் இல்லை. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு கண்களை போல இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜபம் என் வாழ்க்கையில ஒரு கண்ணு, வேதத்தை தியானிப்பது என்னுடைய இன்னொரு கண்ணு. ஆவியானவர் உங்களுக்கு சத்தியத்தை விளங்க பண்ணுவார். நீங்க வாசிங்க, சத்தியத்தை ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ எங்களை எந்த காரியத்திலிருந்து தேவன் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார்? மாமிச கிரியிலிருந்து விடுதலையாக்குறவராக இருக்கிறார். விடுதலையாக்குறமா அனுதினம் எங்களை ஆவியானவர் வழி நடத்தணும். ஆமென். ஒரு போன் வாங்குறோம், ஒரு முறை மட்டும் சார்ஜ் போடுறோமா? அனுதினமும் சார்ஜ் போடுறோமா? ஒவ்வொரு நாளும் சார்ஜ் போடுறோம். இறங்க அவரது காலைதோறும் அவரது கிருபை புதிதாக இருக்கிறது. அது எப்படி? அந்த பேட்டரி நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை சார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? ஜெபத்திலே அனல் மூட்ட வேண்டும், துதித்திலே அனல் மூட்ட வேண்டும், வேதத்தை தியானிக்கும் பொழுது அனல் மூட்ட வேண்டும். ஆமென். இப்படிதான் அனுதினம் வெறும் சண்டே மட்டும் நாங்க வந்து சார்ஜ் பண்றதில்ல. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அனுதினம் உங்களுக்கு ஜெபம் இருக்க வேண்டும். அனுதினம் வேதத்தை வாசிக்க வேண்டும். அனுதினம் தேவனோடு கூட உறவாடுதல் இருக்க வேண்டும். அப்பதான் அனுதினமும் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். நாங்கள் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். சொல்லுங்க, அவர் பெருகவும். எங்களுடைய சுபாவங்கள் சிறுகணும், அவருடைய சுபாவம் எங்களுக்கு பெருக வேண்டுமா இருக்க வேண்டும். ஆமென். அப்படித்தான் எங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, உதாரணத்துக்கு நாம் கோபம் உள்ளவர்களாக நாங்கள் இருந்திருப்போம் ஒரு காலத்துல. என்ன ஒருத்தன் சொன்னான்னா அவ்வளவுதான், என்ன வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு சுபாவம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். பொல்லாதவர்களாக இருந்திருப்போம். இப்ப எப்படி இருக்கணும்? சாந்த குணம். கரங்களை தட்டுங்க. உங்கள் சுபாவம் மாறி இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரா? உங்களுக்கு நம்ம கேட்டு பார்ப்போம். எங்களுடைய பழைய கோபங்கள் மாறி இருக்கிறதா? இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்கிறோமா? ஆமென். ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கி இருந்தால் கோபம் உள்ளவர்களாகி நீங்கள் பொறுமையுள்ளவர்களாக மாறி இருப்பீர்கள். ஆமென். பயம், ஒரே பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், சூழ்நிலை கண்டா பயம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தா பயம், ஆட்களுக்கு பயம், வேலைக்கு பயம், படிப்புக்கு பயம், எக்ஸாமுக்கு பயம், அல்லேலூயா, கடனுக்கு பயம், ஒவ்வொரு நாளும் சூப்பர்வைசருக்கு பயம், பயம் 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 என்றே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்திருக்கலாம். ஆவியானவர் உங்களை வழி நடத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம், எங்களுடைய இந்த காரியத்தை வந்து தேவன் விடுதலையாக்கி இருக்கிறாரா?
ஒரு காலகட்டத்தில் நாம் பல காரியங்களை வெறுக்கிறவர்களாக இருப்போம், மனிதர்களை உறவுகளை வெறுக்கிறவர்களாக இருப்போம். நிறைய நீங்க போஸ்ட் பாருங்க ஃபேஸ்புக்கில், உறவு கிட்ட இருந்து தனிப்பட்டு நில்லுங்க, அவங்களாம் உங்களுக்கு தேவையில்லை, அப்படிதான் போஸ்டர் நிறைய நீங்க பார்க்கலாம். உறவுகளை வெறுத்த காலம் ஒன்று உண்டு, ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறது உறவுகளை நேசிங்க. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் இயேசுவை போல மற்றவர்கள் நேசிக்கும்படிக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வெறுப்பதற்காக அல்ல. ஆமென். இயேசு எப்படி பண்ணாரு பாருங்க, சிலுவிலே குத்தின பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அப்படி தன்னை குத்தினவர்களையும் நேசிக்கிற ஒரு அன்புக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அந்த வெறுப்புகள் எங்கள் வாழ்க்கையில இருந்து அகன்றணும். அதுல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையாக்கி இருக்கணும். ஆவியானவர் அதுல இருந்து உங்களை விடுதலையாக்குவார். அவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது கரங்களை தட்டுவோமா? அனுதினம் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. எப்படி? நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதத்தை தியானிங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், ஒப்பு கொடுங்க. ஆமென். அப்பதான் அனுதினமும் உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டே போவார். ஒரு நாள்ல ஒரு காலகட்டத்தில் நாங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், ரிவெஞ்ச், பழி வாங்குற குணம். எனக்கு அவன் பண்ணிட்டான, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இருந்தோம் தானே. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? மன்னிக்கிற குணத்தோடு இருக்கணும். We have to forgive. சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழி வாங்குற குணம்லாம் வேண்டாம், மன்னிக்கிற இருதயத்தோடு இருந்தா தான் தேவன் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் என்ற அர்த்தம். எத்தனை பேர் தேவன் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார்? ஆவியானவர் எத்தனை பேர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார்? Not to revenge but to forgive others. ஆமென், ஆமென். ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? சுயநலத்தோடு இருந்தோம், செல்ஃபிஷ், நான் எனக்கு அப்படி இருந்தா போறோம். ஆண்டவர் அதுல இருந்து விடுதலையாக்கி இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? தாராள குணம் உள்ளவர்களாக இருந்திருப்போம். நாம ஜெனராசிட்டியோடு இருப்போம். நாட் செல்ஃபிஷ் பட் டு பி ஜெனராசிட்டி. ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கணும். ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கி இருந்தால் நீங்கள் சுயநலம் உள்ளவர்களாக அல்ல, நீங்கள் பொது நலம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்காக தாராள குணம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் விடுதலையாக்கி இருக்கிறாரா? ஆவியானவர் ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் சார்ந்து கொண்டிருக்கீங்களா? அல்லேலூயா. கனிகளால் நிறைந்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். நம்மை நாமே ஆராய்ந்து தேவனுடைய சுபாவம் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதா? ஆவியின் கனிகள் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதா? அல்லேலூயா. அதுதான் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். ஆமென். ஆண்டவர் வரப்போற நம்முடைய சுபாவம் இயேசுவை போல மாறணும். இயேசு அங்கே உலகம் இயேசுவை எங்கள் மூலமாக காண வேண்டும். பழைய மனுஷன் ஒழித்து போயிருக்கணும். ஆவியானவர் விடுதலையாக்கினா மட்டும்தான் அது நடக்க முடியும். அல்லேலூயா. அனுதினமும் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, அனுதினமும் ஆவியானவர்களை வழிநடத்தப்படணும். அனுதினமும் ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளாகவும் ஆவியானவர் எங்களை வழிநடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளாகவும். ஆமென். சத்தியத்தை வாசிக்க வேண்டியது யாரு கடமை? ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாரா இல்ல நாங்க வாசிக்கணுமா? நாங்க தான் வாசிக்கணும். அவர் அதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார். அதை தேவையான இடத்துல நினைப்பூட்டுவார். ஆமென். ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? எங்களுக்கு சத்தியத்தை நினைப்பூட்டி அதன்படி எங்களை வழிநடத்துவாராக. சொல்ல இதை வாசிச்சிருக்கிறல்ல, இந்த இடத்துல இதை பிரயோகப்படுத்தி அதற்குரிய பலனையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். ஆவியானவர் இல்லாம எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியத்துக்கு படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பலனை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆவியினாலே நடத்தப்பட்டால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். If you are led by the Holy Spirit, you don't condemn. நீங்க கண்டிக்கப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆவியானவருடைய வழி நடத்தல் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. அல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தோம்? கவலையோடு இருந்தோம், கண்ணீரோடு இருந்தோம், துக்கத்தோடு இருந்தோம், இல்லையா? இப்ப எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கவலை, கண்ணீர், துக்கம், தனிமை இருந்ததுன்னா ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கர்த்தருடைய ஆறுதல் உங்களை தொடும். அல்லேலூயா. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் தருகிற எல்லாவித சந்தோஷ சமாதானத்தில் எங்களை நிரப்புவார். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தா சந்தோஷ சமாதானம் எப்பொழுது இருக்கும்? கவலை, கண்ணீர் சூழ்நிலை வந்தாலும் தேவன் உன்னை சந்தோஷத்தை சமாதானத்தால் நிரப்புவார். கரலை தட்டுவோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாரா? என்ன அடையாளம்? எது அடையாளம்? which is the sign to be the God is with you. சந்தோஷ சமாதானம், அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்மிடத்தில் பணம் இருப்பது அல்ல, தேவன் எங்களோடு கூட இருப்பது. ஆமென். நாங்கள் இன்னும் அதிக நீண்ட ஆயுளோடு இருப்பதல்ல, தேவன் எங்களோடு இருப்பது உண்மை என்று சொன்னால்
நீங்கள் எந்த சூழ்நிலையும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவி இருந்தால் நம்பிக்கை நிறைந்தவர்களாக நாங்கள் காணப்படுவோம். அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எப்பொழுது கொடுக்கிறதாக இருக்கும். அதுதான் விடுதலை. சூழ்நிலையில அது பார்க்காது. சூழ்நிலை என்ன பாக்குறீங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிற, சூழ்நிலை நமக்காக உண்டாக்குகிற கர்த்தரை விசுவாசியுங்கள். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆவியானவரை வழி நடத்துவார். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள். இயேசு எங்களுக்கு எப்படியா கொடுக்கப்பட்டிருக்கிறார்? ஹோலி ஸ்பிரிட்டா, பரிசுத்த ஆவியானவராகத்தான் எங்களுக்கு இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாங்களே தேவன் தங்குகிற தேவாலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உள்ளே இருக்கிறார். ஆமென். அவரது சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அவரை துக்கப்படுத்த கூடாது. ஆமென். அவரை அனல் மூட்டி கொள்ள வேண்டும். அனல் மூட்டுறதுன்னா என்ன? அவர் சத்தத்தை அனுதினமும் கேளுங்க. அவர் வழி நடத்த விடுங்க. நாங்களே எங்களை வழி நடத்த கூடாது. எங்க சித்தத்தின்படி நடக்க கூடாது. நாங்க எங்க சித்தத்தை நடந்துட்டு ஆண்டவர் ஏன் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு கேட்க கூடாது. ஆமென். ஆண்டவருடைய வழி நடத்தல் எங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அப்பதான் அவர் எல்லா அங்கே விடுதலைகளையும் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கோபத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, வெறுப்பிலிருந்து விடுதலை, பழி வாங்குதலிருந்து விடுதலை, சுயநலத்திலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை. ஒரு காலத்துல என்ன பொய் பேச, வாய திறந்தா பொய். அல்லேலூயா. பொய் அது எப்படி சொல்லுவோம்? டேலண்ட். அப்பா பொய் பேசுறவங்களா இருப்போம் நம்ம, இல்லையா? ஆமென். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? பொய்யை விரும்பி அதன்படி நாடுகிற யாவும் புறம்பே இருப்பார்கள், பரலோக ராஜ்யத்தில் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. பொய் பேசுகிறவர்கள். ஆனால் இப்போது நாம் எப்படி பேசுகிறவர்கள் இருக்க வேண்டும்? உண்மையை, சத்தியத்தையே பேசுகிறவர்களாக. காரணம் தட்டுவோமா? ஆமென். சத்தியத்தையே பேசுகிறவர்களாக எங்களை தேவன் மாற்றி இருக்க வேண்டும். ஆமென். இன்னொரு காலத்தில் எப்படி இருப்போம்? பெருமை. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் டாக்டரேட் தெரியுமா? என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சு தெரியுமா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன். ஆமென். மாஸ்டர் டிகிரி, PhD. பெருமை, படிப்பை குறித்த ஒரு பெருமை. ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஊர்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீங்களாம் சொந்தக்கா அப்படின்றது. இன்னொன்னு சொல்றது என்னது? எவ்வளவு ஒரு பணக்காரன் தெரியுமா? எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஏழ்மையான பேதுருவை தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. படிக்காத பேதுருவை தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு படித்த பவுலும் வேணும், படிக்காத பேதுருவும் வேண்டும். அது அவர் சித்தம். அல்லேலூயா. அப்போ தாழ்மை. என்ன சொல்றார் ஆண்டவர்? பெருமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை ஆகணும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்மள அறியாம சில நேரங்களில் வந்துடும். நான் கூட சொல்ல, ஐயோ இந்த நாட்டுக்கு நான் ஐடியில வேலை ஒரு பிடியில வேலை போகிறது வந்தேன். பெருமை தான் அது. அப்புறம் ரியலைஸ் பண்ணுவேன், அது பெருமை தானே. அது சில நேரங்களில் சத்தியத்தை மற்றவர்கள் சொல்வதற்கு நாங்கள் அதை பயன்படுத்தலாம். அதை பெருமையோட ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த போன நாட்கள் நானும் ஜோஷுவாவும் ஜோனத்தனும் ஒரு கடையில் போய் சந்திச்சுட்டு இருந்தோம். ஒரு சத்தியத்தை சொல்லும்போது அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஏன்னா நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கும் அறிந்து கொள்ளணும். அதுக்காக சொன்னேன், நான் இந்த இடத்துல வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு. அல்லேலூயா. பவுல் அப்படி சொல்றாரு. நான் யார் தெரியுமா? நான் பரிசேயன். ஆனால் பெருமைக்காக அவர் சொல்லல, பரிசேயர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக அதை பயன்படுத்துறார். நான் பரிசேயன், நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன், கமாலியுடைய ஸ்டூடெண்ட். நான் இன்னும் யூனிவர்சிட்டியில் படிச்ச ஒரு PhD அப்படின்றார். எதுக்கு? சுவிசேஷத்தை சொல்வதற்கு பயன்படுத்தினார், பெருமைக்காக அல்ல. அல்லேலூயா. நம்முடைய காரியங்களை சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துங்க, பெருமைக்காக அல்ல. தாழ்மை. ஆண்டவர் சொன்னார், தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபையா இருக்கிறார். உங்களை பெருமையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும் பொழுது, ஆண்டவர் பெருமையிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். தாழ்மையை கொடுக்கிறார். இயேசு சொன்னார், தாழ்மையை இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. இயேசு சுபாவமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை மாற்றுகிறது. நாங்கள் யாரை போற மாதிரி இருப்போம்? தாழ்மையான இருப்போம். நம்மளுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் தாழ்மையோட இருப்போம். தாழ்மை குணம் அல்ல, தாழ்மை. அல்லேலூயா. ஆமென். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல. ஆமென். ஹம்பிள்னஸ். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கும் ஹம்பிள்னஸுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஐயோ நான்லாம் இந்த மூளை அப்படி இல்லை. கர்த்தர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்காலத்தில் வைத்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா.
அந்த தகப்பனுக்கு இருந்த அந்த குமாரன், இளைய குமாரனுடைய இதுவை பத்தி நம்ம வாசிக்கும் போது எப்படி சொல்றோம், அவனை வந்து கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் அப்படின்றோம். அவனுடைய பங்கு போய் செலவழிச்சு தீர்ந்துட்டான். ஆனால் அந்த மூத்த குமாரன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து யாரோட இருந்தான்? தகப்பனோட இருந்தான். ஆனா இளையகுமார் திரும்பி வந்தபோது தகப்பன்ட்டு அவன் என்ன சொல்றான், நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட இருந்துருனே, எனக்கு ஒரு ஆளு கூட நீ எனக்கு கொடுக்கறது இல்லையே. அல்லேலூயா. அவன் எந்த அவன் வந்து எல்லாருக்கும், அவன் தகப்பன் கீழே இருந்தாலும் அத்தனை சொத்துக்களுக்கும் அவன் அதிகாரம் உள்ளவனாக இருந்தான். ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கெஞ்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. விளங்குச்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா தான் யார் என்பதை அவன் மறந்து போயிருந்தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் மறக்க கூடாது நாம் யார் என்பதை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல இன்மைக்குரிய எந்த ஒரு பெருமையான காரியங்களை விட பெரிய ஆண்டவருக்கு எங்களுக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். அல்லேலூயா. அதோட பெரிய மேன்மை என்னங்க இருக்கு நமக்கு? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள், தேவனுடைய பிள்ளைகள். அங்கே தேவ தூதர்களுக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். தேவ தூதர்களும் சாயலாக இல்ல, கேருபீன்களோ சேராபீன்களோ தேவனுக்கு சாயலாக இல்லை. நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு வரணும்னு விரும்புறாரு. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம் பாவசாபங்களை மன்னித்து இருக்கிறார். நம்மை தேற்றுவதற்கு, நமக்கு பலப்படுத்துவதற்கு, நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு, நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். அவர் எங்களை எல்லா இடத்திலும் விடுதலையாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே ஆவியானவர் பற்றி கொள்ளுங்க. ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த வித்தியாசங்களுக்கு நல்லா தெரியணும். நான் பேசுறேன், என் மாமிசம் பேசுதா, பிசாசு பேசுறானா, ஆண்டவர் பேசுறாரா, வசனத்தின்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிட்டாலே போதுமானது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால எத்தனை பேர் கர்த்தரை விடுதலை ஆக்கணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் விடுதலை ஆக்கிறார்? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை விஷயத்துல ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். மாமிச கிரியிலிருந்து எத்தனை பேர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். கலாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த சுபாவம் எங்களுக்கு இருந்ததுன்னா ஒன்னும் நாங்கள் விடுதலையாக்கப்படவில்லை. அல்லேலூயா. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாடுகள். ஆமென். பொறாமை கூட இருக்க கூடாது. ஐயோ அவன் இப்படி பண்றான், ஐயோ. சபையில ஒருத்தர் ஊழியம் கொடுத்தா மற்றொரு பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். கர்த்தர் கொடுத்தது. பாஸ்டர் மூலம் கொடுக்கலாம், கர்த்தர் கொடுத்தது. ஆமென். மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது நாம் என்ன பண்ணணும்? தாழ்ந்து இருக்க வேண்டும். மற்றவர்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமென். ஏன்னா சரீரமான சபையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு அவயங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளதை வேறு யாராலும் பறிக்க முடியாது. உங்களை அழைத்த தேவன் உங்கள் உண்மை உள்ளவர், உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஆமென். அப்போ இந்த ஆவியானவர் விடுதலையாக்கினால் எது? நம்ம சித்தத்தின்படி வரல. விடுதலை என்பது ஏதோ நம்ம விரும்புகிற வாழ்க்கை அல்ல. விடுதலை என்பது கர்த்தருக்கு சித்தமானபடி ஒரு வாழ்க்கை வாழ்வதே விடுதலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கை. ஏன் சித்தப்படி வாழ்ற வாழ்க்கை இல்ல, நான் எப்படியும் வாழான்றதுக்காக கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கல. அவருக்கு பிரியமானதை செய்ய, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படியாக நாம் எழுந்திருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அங்கே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்தும் ஆவியானவரே, தொடர்ந்து பிள்ளைகள் உங்களை சார்ந்து கொள்ள ஜெபத்தினாலும் ஆண்டவரே அப்பா வேதத்தை கற்றுக்கொள்ளவும் நீங்க கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ளாகும் பிள்ளைகளை வழிநடத்துங்க. எல்லா மாமிச கிரியில் இருந்தும் விடுதலையாக்குங்க ராஜா. ஆவியின் கனிகளால் நிரப்புங்க ஆண்டவர். ஒரு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.